இரண்டாவது அருவருப்பு அந்த 8ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. 8:16 வாசிங்க. என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கு நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். தேவாலயத்துக்குள்ள யாரை வழிபட்டு இருக்கிறான்? சூரிய நமஸ்காரம், சூரிய வழிபாடு. இன்னைக்கு அந்த சூரிய வழிபாடு இன்னைக்கு ஆவிக்குரிய சபைக்குள்ள வருது. கொஞ்சம் கொஞ்சமா ஆவிக்குரிய சபைகளை கொண்டாராம். எப்படி கொண்டாராம்? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்சி சர்ச்சிலலாம் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சாங்க. பொங்கல் வச்சு பொங்கல் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தாண்டி சிஎஸ்ஐ சபைக்கு வந்துச்சு. இப்போ பெந்தகோஸ்தே ஊழியக்காரங்க, பெந்தகோஸ்தே சுவிசேஷகர்லாம் என்ன சொல்றாங்க? பொங்கல் வைப்பது தவறல்ல. ஏன் பொங்கல் வைக்கிறது தவறல்ல? பொங்கல் என்பது பைபிளில் உள்ளதான முதற் பலனான பண்டிகை. அந்த பண்டிகையை நம்ம தான் கொண்டாடணும். அதனால சபையில் பொங்கல் வைங்க. சபைக்கு வெளியே பொங்கல் வச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா பொங்கலை வெளியே வச்சு முதுகு வாசலுக்கு இருக்கும், சூரியனுக்கு நேராக அந்த பொங்கல் இருக்கும், அதை வச்சு கொண்டாடுங்க. அது முதற் பலனான பண்டிகை அப்படின்னு சொல்லி இப்போ அனௌன்ஸ் பண்ணுறான். கவனிச்சு கொள்ளுங்க. இவனுங்களுக்கு பைபிளில் சொல்லியிருக்கிற பண்டிகையும் தெரியல, முதற் பலனான பண்டிகைனா என்னன்னு தெரியல, பொங்கல்னா என்னன்னு தெரியல. இப்போ அதான் பிரச்சனையே. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் 7 பண்டிகைகள் இருக்கு. இந்த 7 பண்டிகைகளை குறித்து பைபிள் சொல்லுது. இவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. கொலோசையர் 2:16. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. இரண்டாவது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, புதிய உடன்படிக்கை அப்பத்தை பிட்டு கொடுத்தார். மூணாவது முதற் பலனான பண்டிகை, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து முதற் பலனாய் உயிர்த்தெழுந்தார்னு 1 கொரிந்தியர்ல இருக்கு. அது முதற் பலனான பண்டிகை. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தது தான் முதற் பலனான பண்டிகை. நாலாவது பெந்தகோஸ்தே பண்டிகை, பரிசுத்த ஆவியானவர் 50வது நாள் ஊற்றப்பட்டது. 5வது எக்கால பண்டிகை, வருகையின் போது ஊதப்படுறது. 6வது பாவ நிவர்த்தி பண்டிகை, 7 வருஷ உபத்திரவ காலம். 7வது கூடார பண்டிகை, 1000 வருஷ அரசாட்சி. அவ்வளவுதான். 7 பண்டிகையின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கூடார பண்டிகை 1000 வருஷ அரசாட்சிக்கு அப்புறம் நித்தியம் வந்துடும், நியாய தீர்ப்பு நித்தியம். இதுக்கும் பொங்கலுக்கும் என்ன சம்பந்தம்? எங்க வந்துச்சு பொங்கல்? இங்க இவனுக்கு என்ன இப்ப அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, எல்லா பண்டிகையும் இப்போ சபைக்குள்ள கொண்டாடணும், அதை கொண்டாடணும், அதுக்கு ஒரு கிறிஸ்தவ முலாம் பூசணும், அதுக்கு பேரு பொங்கல். அதாவது ஆரோன் பொன் கண்ணு குட்டி செஞ்சிட்டாருல்ல, கண் கண்ணி செஞ்சுட்டு அதுக்கு ஒரு பேர் வைப்பாரு. என்ன பேர் வைப்பாரு? கர்த்தருக்கு பண்டிகைன்னு பேர் வைப்பாரு. செஞ்சது பொண்ணு கண்ணுக்குட்டி, அந்த கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டு அதுக்கு பேரு கர்த்தருக்கு பண்டிகை. அதே மாதிரி இன்னைக்கு உலகத்தின் பண்டிகை எல்லாம் சபைக்குள்ள கொண்டாடுறோம். ஏன்? இன்னைக்கு களியாட்டம் வந்துருச்சு, அருவருப்பு சபைக்குள்ள வந்துருச்சு, தீட்டுள்ளது சபைக்குள்ள வருது, அதை கொண்டாடணும். நேரடியாக கொண்டாட முடியாது, அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறான், கர்த்தருக்கு பண்டிகை. பொங்கல் என்பது முதற் பலனான பண்டிகை. பொய். விசுவாசிகள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த சபையில பொங்கல் வைக்கிறான், இந்த சபையில பொங்கல் வைக்கிறான், இங்க அது வைக்கிறாங்க, இங்க இது வைக்கிறாங்க. சபைக்குள்ளே புறஜாதியார் பண்டிகை ஒரு நாளும் வரக்கூடாது. சபைக்குள்ள அந்நிய அக்கினி ஒரு நாளும் வரக்கூடாது. இது பரிசுத்த ஸ்தலம். இங்க தீட்டுள்ளது அருவருப்புள்ளது உள்ளே நுழைய கூடாது.